பொறுமையா காத்திருந்து இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இந்த இடத்துல என்டர் ஆவோம். மார்க்கெட் என்ன பண்ணும்னா, மேல போகாம அப்படியே கீழ வந்து இந்த கேண்டிலுக்கு கீழ நம்ம வச்சிருந்த ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு கன்சாலிடேட் ஆயிட்டு மேல போகும். சரி ஓகே நேத்து தான் லாஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் ஜோன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க இந்த கேண்டில விக்க பார்த்துட்டு என்டர் ஆயிருப்பாங்க. என்டர் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ இந்த கேண்டிலுக்கு கீழ வச்சிருப்பாங்க. பிரைஸ் என்ன பண்ணும்? எப்பயும் போல கீழ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல போகும். இந்த மாரி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க தனி ஆள் கிடையாது. உங்கள மாரி நாங்க நெறைய பேர் இருக்கோம். எனக்கு இந்த மாரி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி, நானும் சில ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாரி லாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா மார்க்கெட் என்னோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு, டார்கெட்ட போய் அடிக்கும். இந்த மாரி ஒரு ட்ரேட் இல்ல, பல ட்ரேட் எனக்கு இருக்கு. இது என்னோட இன்னொரு ட்ரேட். இங்க பார்த்தீங்கன்னா ரூல் ரொம்ப சிம்பிள். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்ல என்டர் ஆனேன். இந்த பின் பார் கேண்டில பார்த்துட்டு. மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ரிவர்ஸ் ஆகி என்னோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு, இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு, நல்லா மேல போச்சு. ஆல்மோஸ்ட் இந்த லெவல் 620 வரைக்கும் போச்சு. 22/5/2024 இந்த ட்ரேட் நான் எடுத்திருந்தேன். நீங்க போயிட்டு சார்ட்ல செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மூவ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இல்ல, பல ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கேன். பிரேக் அவுட்ல என்டர் ஆவேன், இல்ல ரீடெஸ்ட்ல என்டர் ஆவேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, மேல போகாது. கீழ வரும். என்னோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணும். நான் வெளிய போவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும். நான் இல்லாமலே. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தி மார்க்கெட். இந்த மாதிரி வோலடைலான மார்க்கெட் கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் லாஸை காப்பாத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. 1970ஸ்ல அமெரிக்காவை சேர்ந்த ஜே வெல்ஸ் ஃபில்டர்ன்றவர் தான் இந்த இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சாரு. அவர் இது மட்டும் இல்லை, ஆர்எஸ்ஐ, பேரபோலிக் எஸ்ஏஆர் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படி இல்லைனா கீழே போகும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். பேசிக்காக இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணுன்னா, லாஸ்ட் 14 டேஸோட ஆவரேஜ் மூவ் எடுத்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் கொடுக்கும். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்க நீங்கள் கியூரியஸாக இருக்கீங்கன்னா, இதுதாங்க ஃபார்முலா. பேசிக்காக என்ன பண்ணுன்னா, கரண்ட் டேவோட ஹை லோ எடுத்துக்கும். ஹை கூட ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணும். அதே மாதிரி லோ கூட ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணும். இந்த மாதிரி வேல்யூஸை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். இது வந்து TR1. அதற்கு 14 கேண்டில்ஸ்க்கு இதே கால்குலேஷன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை டிடெக்ட் பண்ணும். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 14 போடும். அதுதான் ஆவரேஜ் வேல்யூ. இதுதான் வந்து ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏடிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ இல்லை எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு ஏடிஆர்னு டைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சார்ட்டில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆனோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போச்சு. இதே நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏடிஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.68 இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கீங்க, இந்த பிரேக் அவுட்ல என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோக்கு கீழே 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 32 இருக்குது, கூட 20 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி 52ன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சம்வேர் இங்கே வரும். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் கம்மியாக வரும், ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் பாதிக்காமல் இருக்கும். பேசிக்காக பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடை வந்து இன்வெஸ்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ் வந்து 500, 600, 700ன்னு போதும் அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாப் லாஸ் தள்ளி வச்சுட்டே போவாங்க. ஆனால் எப்போல்லாம் ப்ராஃபிட் 100 ரூபா 150 ரூபான்னு வருதோ அப்பயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணோம்னா ப்ராஃபிட் வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். லாஸ் வரும்போது அதை நம்ம குயிக்காக கட் பண்ணணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக மாறிடலாம். அதே மாதிரி இந்த பின்பார் கேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு டிமாண்ட் ஜோனில் என்ட்ரு ஆனவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆரோட வேல்யூ 34 இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ப்ளஸ் கூட 34 ஆட் பண்ணிவிட்டு 68 வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருந்திருக்கும் அண்ட் நீங்கள் ப்ராஃபிட்டையும் கெயின் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏடிஆர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1:2 ஆர்ஆர் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் 1:1.5 அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேட்டும் அதிகமாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஏடிஆர் ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல செல் பண்ணவங்க அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஹைக்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஹையை போயிட்டு நம்ம டேப் பண்ணாலே எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆயிரும். இது எனக்கே தெரியுதுங்கும் போது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்குலாம் தெரியாமையா இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி யோசிக்கணும். எப்போல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் வைடாக வைக்கிறோமோ மற்றவங்க எல்லாமே லிக்விடிட்டியாக மாறிடுவாங்க. நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம்.
பொசிஷன் சைஸ் பண்றது. எப்போலாம் ஏடிஆர் அதிகமா இருக்கோ, அப்போலாம் உங்களோட பொசிஷன் சைஸையும் கம்மியா பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஏடிஆர் அதிகமா இருக்குன்னா, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு கேண்டில் கூட 100 பாயிண்ட்ஸ் மேல, 100 பாயிண்ட்ஸ் கீழ மூவ் ஆகலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த மாரி நேரத்துல உங்களோட பொசிஷன் கொஞ்சமா சைஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூசுவலா 100 குவான்டிட்டிஸ் வாங்குறீங்கன்னா, ஒரு 50 குவான்டிட்டிஸ் வாங்கலாம். இல்ல 60 குவான்டிட்டிஸ் வாங்கலாம். ஸோ, லாஸ் ஆனாலும் உங்களோட லாஸ் கம்மியா இருக்கும். ஏடிஆர் அதிகமா இருக்குன்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல பாருங்க. இங்க எல்லாமே ஏடிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 18, 19, 17, 20 அந்த மாரி தான் இருக்கு. ஆனா, இந்த ஓப்பனிங் கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏடிஆர் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயி 32, 34ன்னு இருக்கு. நீங்க ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்குற ட்ரேடர்னா, இந்த மாரி டைம்ல 100 குவான்டிட்டிஸ் வாங்கிக்கலாம். ஆனா, இந்த மாரி எப்ப ஹையா இருக்கோ, அந்த மாரி நேரத்துல 100 வாங்குறதுக்கு பதிலா 50 வாங்கிக்கலாம். ஸோ, லாஸ் ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஓப்பனிங்ஸ்ல எப்பயுமே வாலட்டிலிட்டி அதிகமா தான் இருக்கும். இங்க பாருங்க பீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் போக போக அப்படியே வாலட்டிலிட்டி குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 22, 20 அந்த ரேஞ்சுல இருக்கு. அண்ட் சில நேரத்துல 34 இருக்கு. அது ஓப்பனிங் மார்க்கெட். அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் செட்டில் ஆயிட்டு 20, 18 வருது. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆவரேஜா ஆவரேஜா ஏடிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17, 20ன்னு இருக்கு. இஃப் சப்போஸ் நீங்க ட்ரேட் பண்றப்போ, அதோட வேல்யூ 17க்கு கீழ, அதாவது 14, 13லாம் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் அன்னைக்கு சைட்வேஸா இருக்கும். அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணலாம். எப்பயுமே இது ஒர்க் ஆகாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏடிஆர் 16க்கு கீழ இருக்கு. 14, 13லாம் இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே வந்து சைட்வேஸா இருந்திருக்கு. ஸோ ஏடிஆர நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட் ஆகும்போது ஏடிஆர் அதிகமா இருந்தா, நம்ம அந்த ட்ரேட கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் வாலடைலா இருக்கு. ஸோ நல்லா மூவ் ஆக போகுது அப்படின்ற அர்த்தம். அண்ட் எப்போலாம் ஏடிஆரோட வேல்யூ 14, 13ன்னு கம்மியா இருக்கோ, அதான் நான் நிஃப்டில சொல்றேன். நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்லயும் செக் பண்ணி பாருங்க. எப்போல்லாம் ஏடிஆரோட வேல்யூ ஆவரேஜ்க்கு கம்மியா இருக்கோ, அந்த மாரி நேரத்துல மார்க்கெட் சைட்வேஸா இருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றத தவிர்க்கலாம். ஏடிஆரோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த மாரி டைம்ல உங்களோட பொசிஷன் சைஸ கம்மியா பண்ணலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கும். உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஆரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏடிஆரோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஸ்டாப் லாஸஸ் வைடா வைக்க போறோம். 1:1.5 ஆர்ஆர் எடுக்க போறோம். லாஸஸ் பெருசா இருக்க போறதில்ல. ப்ராஃபிட் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். டே பை டே உங்களோட கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகும். அண்ட் உங்களால கன்சிஸ்டென்ட்டா இருக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இது எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே ஒர்க் ஆகும். நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ற ட்ரேடரா இருந்தாலும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் யார் என்டர் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்க. அது எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஆர் யூஸ் பண்ணலாம். ப்ரோஸ் பார்த்தாச்சு. கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கிற விஷயம். ஆனா இதுல இல்லாத விஷயமும் அதுதான். பை அண்ட் செல் சிக்னல் ஏடிஆர் குடுக்காது. பிகாஸ் மார்க்கெட் எந்த பக்கம் எவ்வளோ மூவ் ஆகும்னு மட்டும் தான் சொல்லுமே தவிர, எந்த பக்கம் போகுதுலாம் நமக்கு தெரியாது. டைரக்ஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.